ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பட்டாணி அண்ட் பொட்டேட்டோ குருமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். அதுக்கு வந்து நல்லா ஸ்வீட் பட்டாணி பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பட்டை வகைகள் நல்லா சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் போட்டிருந்தோம்ல, வெங்காயங்களை நல்லா போட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து ஓரளவு நல்லா வந்து வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட ஒரு ஆஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பட்டாணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமேட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு தூளும் லைட்டாக வந்து புளிக்குழம்பு தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறணும். நல்லா கொதிக்கணும். கொதித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா அந்த பச்சை வடை ராஸ்மெல்லாம் வந்து வெளியேறும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டு எடுத்துகிட்டு அது நல்லா தரன்னு கொதிச்சிடும். சரிங்களா? அதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருப்பேன். தேங்காய் அரைச்சி நீங்கள் நல்லா ஊற்றிக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் லைட்டாக வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து நல்லா மல்லி எல்லாம் போட்டு கமகமன்னு இறக்கிட்டேன். நமக்கு சூப்பரான சைவ குருமா ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பாய்.